வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மாணவர் விடுதிக்கு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அடிக்கல் நாட்டி வைத்தார். நாடு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ள 55 புதிய மாணவர் விடுதி திட்டங்களின் கீழ் முதலாவது விடுதி திட்டத்திற்கான அடிக்கல் இன்று வவுனியா பல்கலைக்கழகத்தில் நாட்டப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் பாம்பைமடு வளாகத்தில் அமைக்கப்படவுள்ள 4 மாடிகளை கொண்ட இந்த புதிய விடுதி கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் விசேட விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் அதிகாரிகள், பல்கலைக்கழக வேந்தர், துணைவேந்தர், கல்வி பணிப்பாளர் மற்றும் மாணவர்களும் பங்கேற்றனர். இதன்போது உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி தரத்தை மேம்படுத்துவதுடன் மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கை என தெரிவித்தார். அரசாங்கம் பொறுப்பேற்ற போது தேசிய பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் போதிய தங்குமிட வசதிகள் மற்றும் ஏனைய அடிப்படை வசதிகளின்மையால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து முழு பல்கலைக்கழக கட்டமைப்பையும் உள்ளடக்கிய விடுதி மேம்பாட்டு திட்டம் 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கொழும்புக்கு வெளியே அமைந்துள்ள புதிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாற்று வசதிகள் குறைவாக உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகங்களுக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 55 புதிய விடுதி திட்டங்கள் மூலம் சுமார் 16,000 இடங்களை மாணவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் 4 புதிய விடுதி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அவற்றில் 400 மாணவர்களுக்கு தலா இடமளிக்கும் 2 விடுதிகளும் 200 மாணவர்களுக்கு தலா இடமளிக்கும் மேலும் 2 விடுதிகளும் அடங்குகின்றன. இதன் முதலாவது திட்டமாக 200 மாணவர்கள் தங்கக்கூடிய 4 மாடி விடுதி கட்டிடம் இலங்கை அரசாங்கத்தின் முழுமையான நிதியுதவியுடன் 231 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்த விடுதி திட்டம் வவுனியா பல்கலைக்கழக மாணவர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வந்த தங்குமிட பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பல்கலைக்கழகம் என்பது வெறுமனே கட்டடங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடாது என்றும் எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் சிறந்த கல்வி மற்றும் கலாச்சார சூழல் தங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதேவேளை பல்கலைக்கழகங்களில் பகுதி விதைக்கு எவ்வித அனுமதியும் இல்லை என வலியுறுத்திய அவர் மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளுக்கு அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவு தொடரும் என்றும் குறிப்பிட்டார். வவுனியா பல்கலைக்கழகம் ஏலப்பத்திரம் கோருதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்ததன் மூலம் 55 புதிய விடுதி திட்டங்களில் முதலாவது கட்டடப் பணிகள் தற்போது வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.